ஹலோ காய்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட்ஸான எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, எதனால் பிளாக் ஃப்ரூட்ஸ் எபிசோடு 1 போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் வைஸாக போடலாம் இருக்குது ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ பிக்னர்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல் டோட்டல் பார்த்துலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 20 லெவல் கிட்ட சம்திங் போயிட்டு இப்போ எபிசோடு 1 முடிச்சிடலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம இப்போது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட எபிசோட் 1. ஸோ எபிசோட் 2 எபிசோட் 3லாம் கண்டினியூஸாக வர ஆரம்பிக்கும். நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செட் ஹோம் பாயிண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டரில் இருக்க கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருவாங்க. கியூ எடுத்தோன்னா டேஷு, கண்ட்ரோல் எடுத்தோன்னா ஸ்ப்ரிண்ட்டு, அப்புறமேட்டு வாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான பிளாக் ஃப்ரூட்ஸ் ஸ்டாக் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ராக்கெட், ஸ்பின்னு, பிளேடு இருக்குது. அது எல்லாமே காமன் தாங்க. ஸோ வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, வேறு இருந்தால் நல்லாயிருக்கும். ஓ மை காட் ப்ரோ, பெயின் இருக்குது கைஸ், பெயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தேவைப்படுதுன்னா நீங்கள் போய்ட்டு ஸ்டாக்கில் இருக்குது போய் பை பண்ணிக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே சீக்கிரமாக பை பண்ணுங்கள். ட்ராகன் எப்போ போல இருக்காது கைஸ். ஸோ ட்ராகன் கிடைக்கிறதுனா ஸ்டாக்லேயே வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டானா இங்கே வாங்கிக்கலாம். கட்டானா பார்த்தீங்கன்னா 1000 பெல்லி. நெக்ஸ்ட்டு கட்லஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 1000 பெல்லி, இதுவும் 1000 பெல்லி தான். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு பிக்னர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கட்டானா அதுமாதிரி ஸ்வாட்ஸை வாங்க ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மீலே ஃப்ரூட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விளையாடிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணி பாரு. சரி ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்ட் எடுக்க போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பேண்டேஜ் இருப்பாங்க. ஸோ பேண்டேஜை போய் அடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், வாங்க போகலாம். இது எல்லாமே நார்மல் தான் கைஸ். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லோரையும் அடிச்சுட்டு நம்ம பண்ணலாம். ஈஸி தான் கைஸ். இவங்க டேமேஜ் எதனால கம்மியாக இருக்குன்னா, ஸோ நம்ம இப்போ தானே ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ ஸ்டாட்ஸ் எதுவும் இருக்காது. ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் தாங்க நமக்கு இப்போ இருக்கும். ஸோ ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஜாம்பி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வாக்கிங் ஜாம்பி போடுறேன் ப்ரோ, ஓகேவா? அது ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. அது ரோப்ளாக்ஸாக வேறு ஏதாவது தனி செப்பரேட்டான கேமாக சொல்லுங்கள், அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், எனக்கு ஒரு பிளான் இருக்குது. நான் கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட்டரா போடலான்னு இருக்கேன். காட் ஆஃப் மாதிரி ஏதாவது சம்திங் போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரோப்ளாக்ஸ் மட்டுமே போடலாமா இல்லைனா வேறு எதாவது ட்ரை பண்ணலாமா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நம்ம அதை பார்க்கலாம் கைஸ். ஸோ அதே மாதிரி கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ யார் யார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம கமெண்ட் டெய்லி எல்லா கமெண்ட்டாக படிப்பேன். ஸோ கமெண்ட் படிக்கும்போது பார்க்குறேங்க. ஓகே ஓகே, திருப்பி செகண்ட் கொஸ்ட் இருக்கலாம். அதுக்குள்ளே 5 லெவல் வந்துடுங்க. ஸோ பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எது சொல்லு கிரைண்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெஃபரல் கோட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எபிசோட் 2ல ரெஃபரல் கோட்லாம் எப்படி போன உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, கேவ் க்ராலிங் கேம் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 1 பார்ட் 2 சொல்கிறேன். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆன் த வேலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கு அடுத்த வீடியோ கேவ் க்ராலிங் பார்ட் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 3rd கொஸ்டின் எடுக்க போயிடலாம். ஓகே, இவங்க ஸ்டாட்ச் பாயிண்ட் காமிச்சிட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க நான் என்னோட மெயின் ஐடியிலேருந்து வரும்போது இவங்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்காங்க. பட் இது என்னோட ஷார்ட் அக்கௌண்ட்டாக, அதுவும் இல்லாமல் ஒரு நியூ அக்கௌண்ட்டாக ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணி யூடியூப் வீடியோ போடுறதுக்காகவே ஒரு ஃப்ரெஷ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அக்கௌண்ட் தான் இது. முடிஞ்சளவுக்கு ஈஸியாக அடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே உங்களுக்கு பாருங்கள். அதெல்லாம் நம்ம ஹார்ட்ஸும் கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலண்டைன் அந்த கொஸ்ட் எடுத்து வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் போயிட்டு இப்போ நீங்கள் 3rd C மேக்ஸ் லெவல் பட் ஃபர்ஸ்ட் சியில் வந்து அடித்தா ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ இந்த பேண்டேஜாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்த்தும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும்.
இப்போ நீங்கள் மேக்ஸ் லெவல்னா உங்களோட கொஸ்ட்டுக்கு ஏற்ற அவங்க ஹெல்த் இருப்பாங்களா அந்த என்பிசிஎஸ் ஹெல்த்து. ஸோ அந்த என்பிசிஎஸ் ஹெல்த் அப்படியே இங்கே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீல எப்படி நம்ம சேபர் ஸ்வாட் எடுக்கிறது, சேபர் கொஸ்ட் எப்படி முடிக்கிறது, அதுக்கப்புறமேட்டு செகண்ட் சி போகிறதுக்கு எப்படி அன்லாக் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் அப்புறமேட்டு ஹாக்காய் எப்படி எடுக்கிறது, அப்புறமேட்டு இன்ஸ்டிக்ட், ஏர் ஜம்ப்பு, ஃப்ளாஷ் ஸ்டெப் அதெல்லாம் எப்படி எடுக்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வீடியோ எபிசோட் 2ல எடுத்து சொல்லித்தரேன். நீங்கள் சொல்கிறது பொறுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கேம் விளையாடலாம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த கேம் விளையாடி போடுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ ஜங்கிள் போகுது. ஐ திங்க் இப்போ நம்ம மிடில் டவுன் போயிட்டு ஜங்கிள் போகலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் அங்கே தான் நம்மளுக்கு வேலண்டைன் கோர்ஸ் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருக்கா இல்லையா. நம்ம ஃபஸ்ட்டு அன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த வேலண்டைன் கோஸ்ட்டு ட்ராக் பண்ணி போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பவர் யூஸ் பண்ணி போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ நான் ஒரு இன்டர்மீடியட் பிளேயர் தான். ஸோ ஓகேவா, நீங்கள் வேணும்னா நம்ம சேர்ந்து ஏதாவது லெவித்தான ஹண்ட்டு அந்த மாதிரி தான் பெரிய ஹண்ட் போகலான்னு சொல்லுங்கள் கைஸ், நம்ம போகலாம். அதுவும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா அண்டர் கோஸ்ட் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில். எலைட் ஹண்டர்ஸ் எப்படி முடியும் சொல்லி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்லித்தரேன். இப்போ இங்கே ஏதாவது தேர்ட் சி பிளேயர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் எலைட் ஹண்டர்ஸ்லாம் எங்கெங்கே இருப்பாங்க சொல்லி போட்டு உங்களுக்கு எப்படி முடியும்னு சொல்லித்தரேன் கைஸ். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோல்டு ரேஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கோல்டு ரேஸ் கிடச்சோடனே நம்ம V1, V2, V3, V4 பண்ணிடலாம் கைஸ். ஸோ V4க்கு பார்த்தீங்கன்னா மிரேஜ் ஐலாண்ட் தேவைப்படுது. ஸோ மிரேஜ் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பான் பண்ணுறது கஷ்டம் தான், பட் நம்ம ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நம்ம லைவ் போடலாம் கைஸ். ஓகேவா. ஸோ லைவ் போடும்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடு சேர்ந்து விளையாட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரல எனக்கு இப்போது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிப்பிந்திராவை ஸ்பான் பண்ணேங்க காட் சாலஸ் கிடச்சிது. அதை ரெக்கார்ட் பண்ண நினச்சேன் மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபோனில் விளையாடணும், ஸோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனால் பயங்கர ஈஸியாக இருந்துச்சு கைஸ். எப்படி சொல்கிறேன்னா, நான் டிஸ்காலில் பேசி தான் ஒரு 4-5 பேர் குரூப்பாக சேர்ந்து பண்ணோம். மிரட்டி விட்டுச்சு கைஸ். அது ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், ஸோ உங்களுக்கு காட்ட முடியல. ஓகே, இப்போ நம்ம இங்கே போகும்போது நம்ம வேலண்டைன் கோஸ்ட் எடுத்துகிட்டே ஜங்கிளுக்கு போயிடலாம் கைஸ். யார் யார் இங்கே பிளாக் ஃபிஷ் ஆடான்னு சொல்லிட்டு கமெண்டில் அட்டென்ஷன் பண்ணுங்க ஓகேவா. யார் விளையாடுறீங்க சொன்னால் உங்கள் யூசர் நேம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்ந்து விளையாடலாம். ப்ரோ வாக்கிங் ஜாம்பி கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அது செப்பரேட்டான கேமான ரோப்ளாக்ஸ் இருக்க கேமாக சொல்லுங்கள், நம்ம போட்டுடலாம் ப்ரோ. ஓகே நம்ம இங்கே ஜங்கிளில் பார்த்தீங்கன்னா கொஸ்ட் எடுக்க போகலாம். ஜம்ப் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ், ஜம்ப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்ட் எடுக்கலாம். கொஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லெவல்லே எடுக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பேண்டேஜ் அடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரு 10 லெவல் வந்தோன்னே இங்கே வந்துடுங்க. பிகாஸ் ஏன்னா ஒரு சில பேர் ப்ரோ கம்மியான லெவலில் இருக்கும்போது நம்மளுக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்க என்பிசிஸ் போய் அடித்தா நம்மளுக்கு ஈஸியாக லெவல் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கலாம் ப்ரோ, ஆனால் எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடைக்கும். இங்கே பாருங்கள் தெரியுதுல 2000 எக்ஸ்பின்னு இருக்குது ப்ரோ. ஆனால் நீங்கள் உங்களோட லெவல் கம்மியாக இருக்க ஹெல்த்து கம்மியாக இருக்க என்பிசிஸ் போய் அடிச்சிங்கன்னா வெறும் 600 EXP தான் தரும். ஸோ ஓகேவா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லெவலில் இருக்க கொஸ்டே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் இன்னும் இந்த வீடியோ ரொம்ப சீக்கிரமாக போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஃபுல்லாக கிரைண்டிங் தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கொஸ்டஸ் பண்ணலாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் கிவ்அவே பண்ணலான்னு இருக்கேன் வெனம் ஃப்ரூட். ஏன்னா வெனம் பார்த்தீங்கன்னா ரீஒர்க் ஆக போகுது. ஸோ அதனால் வெனம் ஃப்ரூட்டை ரீஒர்க் பண்ணலாம் இருக்குது. யார் யாருக்கு வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுலேருந்து ஒரு வீடியோ நான் பிக் பண்ணுறேன். அப்புறமேட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ளெக்ஸ் வாரியர் சொல்லிட்டு. ப்ரோ ஃப்ளெக்ஸ் வாரியர் ப்ரோ, நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணதான் அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோ. ஓகேவா, நம்ம சேர்ந்து விளையாடலாம். ஓகே, நம்ம இப்போது கொஸ்டருக்கு திருப்பி போயிடலாம். மங்கிஸ் தான், பட் இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொரில்லாவே எடுக்க வேண்டியது. நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கொரில்லா எடுக்க வந்துட்டேன். நான் 15th வந்துட்டே பார்க்கல, ஃபஸ்ட் எடுக்கிறதா இருந்தேன். ஸோ இப்போ நம்ம இப்போ அடிக்க ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 லெவல் வந்தால் அப்புறமேட்டு தான் உங்களால்
எப்படி சொல்லலாம் ஃப்ரூட் ஸ்பின் பண்ண முடியாது. ஜங்கில் தான் காட்சாக இருக்கான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 50th லெவலில் கொஞ்சம் சீக்கிரமாக ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்க கைஸ். ஓகேவா, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த லேண்ட் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்க்குறேன் கைஸ். அடுத்த வீடியோ ஐ திங்க் வாக்கிங் சாம்பியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இது கொஸ்டர்ஸ் சேபர் கொஸ்ட் எப்படி பண்ண அந்த மாதிரி ட்யூட்டோரியல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாளைக்கு. அதை நம்ம ஃபாஸ்ட்டாக இதை முடிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போய்ட்டு நம்ம இது அந்த வேலிடைன் ஈவெண்ட்டில் இருக்க அந்த ஹார்ட்ஸை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம ஹார்ட்ஸை கலெக்ட் பண்ணோன்னா நம்ம சீக்கிரமாக ப்ரோ சாஸ் பண்ண இருக்குது போடு. ஆனால் இப்போ நம்மளால் சாவை அடிக்க முடியாது. பிகாஸ் நம்ம லெவல் பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஒரு அடி ஆச்சா நம்ம மண்டை மேலேயே பொத்துன்னு வந்துடும். அதனால் டப்புன்னு வச்சுருவாங்க நம்மளை. நமக்கு அப்படி இங்கேருந்து இந்த குட்டி குச்சி அடிச்சிடலாம். ஆனால் போயிட்டு நம்ம மண்டிலே ஒரு தட்டோன்னா நம்ம அவுட் ஆகிடுவோம். அதனால் இங்கே இருக்க குட்டி கொஞ்சம் அடிக்கலாம் வயசு. இப்போ பார்த்தீங்கன்னா கொரிலா போகிறேன். இப்போ தான் பார்த்தேன் நான் 15th லெவல் வந்தது. இப்போ பார்த்தீங்களா உங்கள் லெவலில் எடுக்கும் போது எனக்கு இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2000 EXP தான் கிடச்சிது. இப்போ 4500 EXP இருக்குது கைஸ். ஸோ இதனால தான் உங்களோட லெவலில் இருக்க கொஸ்டின் சேவ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட் நோட்டிஃபை ஒரு சிலவங்க வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரூட் நோட்டிஃபையர் வாங்கிறதுக்கு போல நீங்கள் எப்படி சொல்லுது சர்வர் ஸ்வாப் பண்ணி நீங்கள் இருக்க ஃப்ரூட்டு அதிகமாக ஸ்பான் ஆன பிளேசஸ்லாம் நீங்கள் சர்வர் ஸ்வாப் பண்ணி போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில வாட்டி லக்கில் இருந்தால் உங்களுக்கு ஃப்ரூட் கிடச்சிடும் கைஸ். ஓகே, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சர்வர் ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ரோபாக்ஸ் ஃபேஸ் பண்ணாதீங்க கைஸ். ஓகேவா, ஏன்னா ரோபாக்ஸ்ன்றது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அது ஒரு அடிக்ட் மாதிரி கைஸ். ரோபாக்ஸாக யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சர்வர் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாகவே எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரூட்ஸ்லாம். இன்னும் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல. ஸோ ஓகே முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ரிக்வெஸ்ட் போயிடலாம் கைஸ். அவ்வளோதான், இவன் மட்டும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தனை அடிக்கணும்னு தெரியல. பார்த்து சொல்கிறேன், இன்னும் ஒருத்தனை அடிக்கணும் கைஸ். ஓகே இவன் மட்டும் முடிச்சா போதும் கைஸ். அதுதான் கைஸ் இப்போ முடிஞ்சிச்சு. 21 லெவல் கைஸ் இப்போ நம்ம. ஸோ ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் டவுன் போனோம். ஐ திங்க் நம்ம இப்போ மிடில் டவுன் போனோம் கைஸ். ஓகே, ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேலே ஜம்ப் நம்மளுக்கு இப்போ ஏர் ஜம்ப் தான் கைஸ் தேவைப்படுது. ஸோ ஏர் ஜம்ப் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக எல்லாமே பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக மிடில் டவுன் போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ எதனால் எனக்கு தண்ணியில் இறங்கினா டேமேஜ் எடுக்க மாட்டேங்குதுன்னா, நான் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் ஃப்ரூட்ஸ் எதுவுமே சாப்பிடல கைஸ். ஸோ அதனால் தண்ணியில் ஸ்விம் பண்ண முடியும். ஸோ இதுவே நான் பிளாக் ஃப்ரூட்ஸில் இருக்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுருந்தேன்னா என்னால் தண்ணியில் ஸ்விம் பண்ண முடியாது, வாட்டரில் ஸ்விம் பண்ண முடியாது. ஓகே சார், இங்கே பிளேயர் வரேன், இவன் அடித்து ட்ரை பண்ணலாம். இங்கே வாடா, பாட்டு போயா, இங்கே வாடா, போடு கைஸ். மேக்மா வச்சுருக்காங்க கைஸ். இவன் ஒரு அடியாச்சு இப்போ அவுட் ஆகிடுமா நம்ம. ஐயோ இது அவுட் ஆகிங்க கைஸ். மௌனே நான் மட்டும் என் மெயின் ஆஃப் இல்லதுன்னா ஒன்று அவ்வளோதான் ப்ரோ கைஸ். இங்கே ஒருத்தர் இருக்கான், இவன் அது ஓகே, இவன் ஒரு அவுட் இல்லை கைஸ். அவனை ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு அடிக்க ட்ரை பண்ணோம் கைஸ். நம்ம பின்னாடி தான் வரான். எதுக்கு இங்கே வரான்? ஓரமாக போடா, எதுக்குடா ஃப்ளெக்ஸ் பண்ணுற கைஸ்? இவன் டாக் ஸ்டெப் வச்சுருக்காங்க கைஸ், டெட் ஸ்டெப் வச்சுருக்கான். சரி, டாக் ஸ்டெப் அதுதான் கைஸ். இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். மேக்மா ஃப்ரூட்லாம் வச்சு இப்போ ஃப்ளெக்ஸ் பண்ணிருக்காங்க கைஸ். இப்போ தான் போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல். ஓகே, அவன் ஏதோ ஃப்ரூட் ரோல் பண்ணுறான். ஓகே சார், நெக்ஸ்ட் பார்ட்லாம் ஸ்கை ஐலாண்ட் போகணும்னு நினைக்கிறேன். அது கொலாசியம் ஸ்கை ஐலாண்டு அங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். மேலே பார்த்தீங்கன்னா அப்பர் ஸ்கை ஐலாண்டு. ஓகே, சீக்கிரமாக போக ட்ரை பண்ணலாம் கைஸ். ஓகே வாங்க, பிகாஸ் நம்ம சீக்கிரமாக போக வீடியோ முடிக்க முடியுது, எபிசோட்ஸ் அதிகமாக வரும். இங்கே என்ன பார்த்துட்டு இருக்கேன்? ஐயோ கைஸ், ரொம்ப ஃப்ளெக்ஸ் பண்ணுறாங்க கைஸ். இப்போ தான் டாக் ஸ்டெப் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். மவனை இருறா, உனக்கு அப்புறமேட்டு வச்சுக்கிறேன். நான் இப்போ மிடில் டவுன் போகணும் கைஸ். நம்ம சீக்கிரமாக மிடில் டவுன் போக ஆரம்பிக்கலாம். ஓகே, சாட்டில் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை, சாதா ஸ்பானான மாதிரி சாட்டில் இருக்குது கைஸ்.
அதுவும் இல்லாமல் இப்போ நான் மிடில் டோன் எதுக்கு போகிறேன்னா வேலண்டைன் இது செக் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமேட்டு அங்கே தான் ஃப்ரூட்ஸ் பண்ண இருக்கான்னு பார்க்கறது தாங்க. ஓகே நம்மகிட்ட 10 வச்சிருக்கா பரவாயில்ல. இப்போ நம்ம அதிகமாக ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா மிடில் டோன் தான் கஸ் அதிகமாக ஸ்பானம். லைக் புத்தா அந்த மாதிரி லெஜெண்டரி ஃப்ரூட்ஸ்லாம் மிடில் டோன் தான் கஸ் ஸ்பானம். அந்த மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி மித்திக் ஃப்ரூட்ஸ்லாம் ஸ்கைலாண்டு அப்புறமேட்டு அப்பர் ஸ்கைலாண்ட்லாம் கஸ் ஸ்பானம் ஆகுது. இந்த மாதிரி நான் போகிறல இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். இங்கே கூட அதிகமாக ஃப்ரூட்ஸ் பண்ணறதுக்கு இடம் எப்படி சொல்கிறது சான்ஸ் இருக்குது. என் செஸ்ட் இருக்குல்ல செஸ்ட்டுக்கு பின்னாடி கூட அந்த பாக்ஸ் பின்னாடி கூட ஸ்பானத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சான்சஸ் இருக்குது. 1 hour ஆகுமா ஸ்டார்ஸ் பண்ணாவே. ஓகே இந்த கொஸ்டின் நம்ம எப்பயும் முடிச்சாச்சு. ஓகே ஷாப்பில் வேலண்டைன் ஷாப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். ஸ்டாக் எதோ வரலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்டாக் எதோ வரலன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்துச்சா இல்லை இன்னும் லேட் ஆகுமா? நான் சொன்னால் 42 minutes ஆகும் கைஸ். வெறுப்பாக இருக்குது. சரி ஓகே இப்போ நம்ம வேலண்டைன் ஸ்டாக் செக் பண்ணுறதுக்கு வந்தேன்னா எதுக்கு வந்தேன்? வேலண்டைன் ஸ்டாக் தான் கைஸ் செக் பண்ண வந்தேன். ஓகே வாங்க போய் பார்க்கலாம். ஓகே டோ ஃப்ரூட் இருக்குது கைஸ். டோ ஃப்ரூட் இருக்குது, ராக்கெட் இருக்குது, ஸ்பின் இருக்குது, 2 XP இருக்குது, அதுக்கப்புறமேட்டு மணி இருக்குது 25,000, அதுக்கப்புறமேட்டு ரேஸ் சேஞ்ச் பண்ணுறது கைஸ். ஸோ ஓகே அப்புறமேட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டை செக் பண்ண தான் நான் நினைக்கிறேன். ஓகே இது ஒரு ஸ்பாட் டீலர் கைஸ். ஸோ ஓகே இங்கே இந்த இடத்துல கூட அதிகமாக புத்தா ஸ்பான் ஆகும் கைஸ். இது நான் போகிறல இந்த லொக்கேஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே கூட அதிகமாக ஃப்ரூட்ஸ் ஸ்பான் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஓகே கைஸ் ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். எபிசோட் 1 முடிஞ்சது. ஸோ எபிசோட் 2 பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக போட்டுன்னு இருப்போம்.